ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். ஆடி மாதம், ஆடி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சிறப்பு அப்படின்னா, குரு உச்சமடைகிறது சிறப்பு. ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால சூரியன் கடக ராசியில, அதனால சந்திரனோட, அதாவது அம்மா வீடுன்னு சொல்லுவோம், தாய் வீடு. சூரியன் வந்து தந்தை வீடு, சந்திரன் வந்து தாய் வீடுன்னு சொல்லுவோம். அந்த தாய் வீடுலேயே சூரியன் வர்றதை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி குரு உச்ச நிலையில அங்கதான் வந்து இருந்துட்டு இருக்காரு. இப்ப சூரியன் குரு ரெண்டு பேரும் இணையிறது, பார்க்கறது, அதெல்லாம் வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு மாத காலம், இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே சிவராஜ யோகம் யார் யாரு ஜனன கால ஜாதகத்துல இருக்குது, அதாவது சூரியன் சுபத்துவம் அடைகிறது, அதாவது குருவோட இணையிறது பிளஸ் குருவோட பார்க்கப்படுறது. சூரியன் வந்து குருவுனால பார்க்கப்படுறாரு அப்படின்னா 5, 7, 9 இந்த சிறப்பு பார்வைகள் வந்து குரு பகவானுக்கு இருக்குது. அந்த பார்வை மூலியமா சூரியனை பார்க்கறது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். இதனால என்னங்க சிவராஜ யோகம்னு சொல்றீங்க அப்படின்னா, சூரியனோட அமைப்புகள்ல முக்கியமா தசாபுக்தி என்ன நடக்குது அப்படின்னு அதை வச்சுதான் மெயினா அந்த யோகம் செயல்படுன்னு துல்லியமா சொல்ல முடியும். அரசு சார்ந்த அமைப்புகள், இப்ப வந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல சிவராஜ யோகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இப்ப அது வந்து செயல்படும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள், அந்த அமைப்புகள், தந்தை சார்ந்து ஏதாவது சொத்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இப்ப அது வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், கரண்ட் சார்ந்து, இபி, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சூரியனோட காரகத்துவத்துல எல்லாம் பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். இந்த ஆடி மாசத்துல அம்மன் அருள், அம்மன் வழிபாடு நல்ல சிறந்ததா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதனால எல்லாரும் அம்மன் அருள் கண்டிப்பா வந்து அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, போய் வழிபட்டு இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு உயர்வை தரும், நல்ல மதிப்பை தரும், நன்மை தரும். ஏதாவது காரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த காரியங்கள்லாம் இந்த அம்மன் வழிபாடுனால உங்களுக்கு அந்த தடைகளை நீங்கி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள், மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் கைகூடுற அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, சுக்கிரன் வந்து ஒரு 16 நாள் வந்து நீச்ச நிலையில் அடைகிறார். அது ஒரு சுக்கிரன் சம்பந்தப்பட்டமா அந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம், ஏன்னா சுக்கிரன் நீச்ச நிலையை அடைஞ்சு சனி பார்வையிலையும் இருக்கிறார். சுக்கிரன் வந்து கன்னியில, புதனோட கன்னி வீட்டுல நீச்சம் அடைகிறாரு. அந்த நீச்சமடைகிற சுக்கிரனை வந்து சனி பகவான் பார்க்கறது ஒரு மைனஸ் அப்படின்ற அமைப்பு இருக்கும். இதுவும் ஜனனகால ஜாதகத்துல யாருக்கு சுக்கிரன் அமைப்புகள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாதிப்புகள் இப்ப வந்து உங்களுக்கு அந்த லேசா பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் சுக்கிரன் சார்ந்து பாதிப்புகள் உங்க ஜனன காலத்துல இருந்தாதான், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாதிக்கக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லைன்னா சுக்கிரன் சார்ந்து அப்படின்னா மெயினா வந்து காதல் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன்னாலே வந்து காதல் அமைப்புகள், அப்புறம் அலங்கார அமைப்புகள், கலைத்துறை, இசைத்துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல ஆடம்பரம், லக்ஸரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருந்தது, ஜனனகால ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கணும். இப்ப பொதுவா வந்து ஆடி மாசங்கிறதுனால சூரியன் குரு கடகத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாய் கேது இணைவு ஒரு 14 நாள் சிம்மத்துல நடைபெறும். அதே மாதிரி ராகு பகவான் கும்பத்துல இருப்பாரு. சுக்கிரன் கன்னி வீட்லையும், சனி பகவான் குரு பார்வையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாரு. அவரு மீன வீட்டுல இருக்கிறாரு.
செவ்வாய் 15 நாள் ரிஷபத்துல இருப்பாரு 15 நாள். அதுக்கப்புறம் 15 நாள் வந்து புதனோட வீடு மிதுன வீட்டுல ஒரு 15 நாள் இருப்பாரு. இது வந்து இதை வச்சுதான் வந்து இந்த மாதம் என்னென்ன நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும், மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு விலாவரியா பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசியோட ராசி நாயகன் வந்து சூரியன் வந்து இந்த காலகட்டத்துல சிவராஜ்ய யோகம் அப்படின்ற ஒரு அமைப்புல இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு தனி சிறப்பு. இப்ப வந்து சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனியில இருக்கிறீங்க. அஷ்டம சனியில ஒரு வருஷமா வந்து ரொம்ப மன உளைச்சல் பாதிப்புகள் இருக்கதான் செய்யுது. ஒரு முயற்சி எடுத்தோம்னா அதுல வந்து சக்சஸை ரீச் பண்ண முடியாத அளவுகள் எல்லாம் இப்ப சிம்மராசிக்காரங்க இருப்பீங்க. அந்த முயற்சி அந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் இப்ப சிவராஜ யோகம் குருவோட இணையும் போது உங்க ராசி நாயகன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு நல்ல அமைப்புகள், அதாவது உங்க ராசி நாயகன் குரு பகவானோட இணைஞ்சு சிவராஜ யோகத்தோட இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மாத காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளையே சொல்லுவாங்கல்ல, பாலைவனத்து நடுவுல தண்ணி கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அந்த ஒரு சந்தோஷத்தை இப்ப அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு மாச காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வெளிநாடு அமைப்புகள், வெளிநாடு அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல ஏற்றுமதி இறக்குமதி அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே மாதிரி சுக்கிரன் உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால அந்த கேதுவோட சுக்கிரன் ஒரு 15 நாள் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே கொஞ்சம் நல்ல விதமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செயல்படும். அதுக்கப்புறம் உங்க 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஒரு 16 நாள் நீச்ச நிலைமையில இருந்தாலும் அவர் வந்து சுபர். அந்த அமைப்புன்றதுனால குடும்பத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள், இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து குரு பகவான் 12ல இருக்கிற குரு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடு வாகனம் சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி சுப கடன்கள், வளர்ச்சிக்கான கடன்கள் சொல்லுவோம், வீடு வாகனம், அதாவது கடன் வாங்கி வீடு வாகனம் சேர்க்கையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் இருக்கதான் செய்யும். அதை விட்டு கொடுத்து கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கிற சனி தடை தாமதங்களை கொடுத்தாலும் அவர் வந்து குரு பார்வை, உச்ச குரு பார்வையில இருக்கிறதுனால அந்த செயல்களை அந்த தடை தாமதத்தை கொஞ்சம் குறைச்சி செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை. வரக்கூடிய அதாவது தொழில்கள் நல்லாவே போகும், பெரிய பாதிப்புகள் இருக்காது. என்னதான் இருந்தாலும் சனியும் பார்க்கறதுனால புதிதாக தொழில் எதுவும் தொடங்க வேணாம். இருக்கிற தொழில் வந்து கொஞ்சம் அப்படியே கிராஜுவலாக போகும், அதை ஏற்றுக்கிட்டு அப்படியே கவனமாக கடந்து போங்க இந்த மாதத்தை. அதே மாதிரி 11ஆம் இடத்துல புதன், 11ஆம் அதிபதி புதன் வந்து 19 நாள் அங்கே தான் இருப்பார். அதுக்கப்புறம் 15 நாள் வந்து செவ்வாயும் அங்கே இணைவார். வரக்கூடிய லாபங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரி உறவுகளில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள், அதாவது ஏற்கனவே அண்ணன் அக்காள்கிட்ட வந்து சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னா அது சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.